வணக்கம். மற்றொரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் நிறைய விஷயங்கள பத்தி பார்க்க போறோம். நிறைய புது அப்டேட்ட வந்து பார்க்க போறோம். அப்படி என்ன விஷயங்கள பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக வந்துட்டு அஸ்வஸ்ம 2ஆம் கட்ட கொடுப்பனவுக்கான தெரிவு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்குது. அதுல நிறைய விடயங்கள வந்து முக்கியமா இதெல்லாம் இருந்தே ஆகணும், இதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கொள்ளணும் என்ற விஷயங்களை எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. மிகவும் முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் என்ன என்றதையும் அதேபோல தரவுகள மீள் புதுப்பித்தல் என்ற ஒரு விஷயத்த தான் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது எப்படியாக இருக்க போகுது என்ற விஷயங்களையும், அதேபோல 2 கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. அது என்ன கொடுப்பனவு என்ற விஷயங்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய வியாபாரத்த நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய விளம்பரத்த வந்துட்டு ஏதாவது ஒரு தளத்துல நீங்க பிரசுரிக்க ஆசைப்படுறீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு வந்துட்டு லக்ஸி டாக்குடைய இந்த யூடியூப் சேனல்ல வந்து அதற்கான விளம்பரத்த செய்து கொள்ள முடியும். யூடியூப் சேனல்ல மட்டும் இல்லாம, TikTok, WhatsApp குழுக்கள் இந்த மாதிரியான நிறைய சமூக வலைத்தளங்கள்ல உங்களுடைய வியாபாரத்துக்கான விளம்பரங்களை வந்து நீங்க அ பிரசுரிக்க முடியும். அதனால நீங்க இது தொடர்பான மேலதிக விவரங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கீழ காணக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பை ஏற்படுத்தி தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஒன்று வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த கொடுப்பனவுகள் வந்து அதிகரிக்கப்படுமா என்ற ஒரு விஷயத்த தான். யாருக்கு அதிகரிக்கப்பட்டிருக்குது? இது தொடர்பான என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குது என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால, இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு போலாம். என்னன்னு சொன்னா நிறைய பேர் இது தொடர்பாக கேட்கிறாங்க. 2ஆம் கட்டம் அஸ்வஸ்மவுக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு ஏதாவது தகவல்கள், அப்டேட்டுகள் வந்திருக்குதா என்ற விஷயங்கள வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அதனால இது தொடர்பாக முதல்ல பார்த்துட்டு போகலாம். அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்துக்கான கொடுப்பனவுகள வழங்குறதுக்குரிய அந்த தெரிவு நடவடிக்கைகள் வந்து ஆரம்பமாக இருக்குது. இதுல மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், மக்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உங்க எல்லாருக்குமே தெரியும், வீடுகளுக்கு வந்து உங்களோட தரவுகள வந்து சேகரிப்பதற்கான ஒரு குழு வந்து வரும். இந்த குழுவுல வந்து 3 வகையான உத்தியோகத்தர்கள் வந்து வர இருக்கிறாங்க. அவங்கள நியமிக்க போறதாக வந்து தகவல்கள் கிடைச்சிருக்குது. அது யாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று வந்து உங்களுடைய ஜிஎஸ், அடுத்தது வந்து அபிவிருத்தி உத்தியோகத்தர், அடுத்தது வந்து சமுர்த்தி உத்தியோகத்தர். இவங்கள வந்து முக்கியமாக இந்த குழுவுல வந்து நியமிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஸ்வஸ்ம 1ஆம் கட்டத்துல வந்து இவங்க எல்லாம் வந்துட்டு வர தவறியதால தான் இதுவரைக்குமே நிறைய குழப்பங்களும், பிரச்சனைகளும் நடந்து கொண்டே இருக்குது. நிறைய பேருக்கு தகுதி இருந்துமே வந்து கொடுப்பனவு பெறுவதற்குரிய அந்த வழி இல்லாமல் இருக்குது. அப்ப இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்காக இந்த அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்துக்கு முக்கியமாக, கட்டாயமாக இந்த அதிகாரிகள வந்து இந்த குழுவுல நியமிக்கணும் என்ற ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து இது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அதைத் தொடர்ந்து இதுல முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து சொல்லப்போனா வந்து நீங்களும் காணொளிய பார்க்க மாட்டீங்க. காணொளியும் வந்து அப்படியே நீண்டதாயிட்டே போகும். அதனால மிகவும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள வந்துட்டு இதுல ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல வந்து சில தவறுகள் நடந்திருக்குது. அப்படியான தவறுகள் இந்த காலத்திலயுமே, இந்த கட்டத்திலயுமே வந்து நடக்கக்கூடாதுன்றதுல வந்து மிக அவதானமாக இருக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து எண்ணத்தின் போது, அதாவது நீங்க தரவுகள வந்து குடுக்கின்ற போது, குடும்பத்துல வருமானம் ஈட்டுபவர்கள், அதோடு வருமானம் ஈட்டக்கூடிய உறவினர்கள் இருக்கிறத வந்து தவிர்க்கிறது. அப்படியான ஒரு பிரச்சனை வந்து கடந்த காலத்துல இருந்தது. அதேபோல சொத்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள வந்து தவிர்க்கிறது. அடுத்தது வந்து சொத்து எதுவுமே இல்லாத தாய் தந்தைய வந்து நீங்க தனி குடும்பமாக காட்டுறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்குது. இப்ப சொத்து இல்லாத ஒரு தாய் தந்தைய நீங்க தனி குடும்பமாக காட்ட முடியாது. குடும்பம் வேண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான வரைவிலக்கணம் வந்து இதுக்கு குடுத்துருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு தனியான காணொளியே நான் வந்துட்டு போட்டிருக்கிறேன். யார வந்து நாங்க குடும்பமா கொள்ளலாம். அதுக்குள்ள வந்து இருக்கக்கூடியவங்கள சேர்த்து தான் நாங்க விண்ணப்பிக்கணும். குறிப்பாக வந்து உதாரணமா சொல்லப்போனா, இப்ப வீட்டுல வந்துட்டு அம்மா, அப்பா இருப்பாங்க. பிள்ளைகள் தனியா இருப்பாங்க. 2 குடும்பங்கள் இருப்பாங்க. ஆனா 2 குடும்பத்துக்குமே வந்துட்டு ஒரே சமையல், ஒரே வாழ்க்கை செலவு இப்படியெல்லாம் போகுமெண்டா, அவங்க எப்படி விண்ணப்பிக்கணும்? அவங்க எந்த மாதிரியான குடும்ப வகைக்குள்ள உள்வருவாங்க? இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு
கடந்த காணொளியில தெளிவா நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அத பார்த்துக்கொள்ளுங்க. அத பத்தி சொல்லிட்டு போனா டைம் வந்து கூட போயிரும். அப்ப இந்த விஷயத்த வந்து இவங்க இதுல மிகவும் முக்கியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல நடந்த இப்படியான தவறுகள இந்த ஒரு 2ஆம் கட்டத்துல அவங்க விடப்போறது இல்ல என்ற விஷயத்த வந்து நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த 2ஆம் கட்டத்துல விண்ணப்பிக்க இருக்கக்கூடியவங்க குடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து உண்மை தன்மையானதாக இருக்க வேண்டும் என்றத வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. நீங்க தவறான தகவல்கள வந்து வழங்க முடியாது. உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கின்ற போது, உங்களுடைய நிலைமைய வந்து உண்மை தன்மை நிறைந்ததாக நீங்க குடுங்க, உங்களுடைய தரவுகள. நீங்க தவறான தகவல்கள குடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீங்க தெரிவாகி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகை வந்து மீளப் பெறக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதேபோல இது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகவும் பார்க்கப்படுது. அதனால இப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்க ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லும்போது, இதற்கெல்லாம் சாத்தியம் இல்ல என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா தெரியும் 1ஆம் கட்டத்துல வந்து தற்போது நிறைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்றத வந்து நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீங்க. அதனால இந்த தரவுகள எல்லாம் நீங்க குடுக்கும்போது, எது உண்மை தன்மையோ உங்களுக்கு தெரியும். உங்களோட உண்மையான நிலைமை. அப்ப உண்மையான நிலைமைய மட்டும் நீங்க குடுங்க. எதிர்காலத்துல அது கண்டுபிடிக்கப்படும்னு சொன்னா, உங்களுடைய பணமும் இழப்பெறும். அதேபோல நீங்க தண்டனைக்குரிய குற்றவாளியாகவும் மாறுவீங்கன்றத வந்து கவனத்துல கொள்ளுங்க. இந்த அஸ்வஸ்ம 2ஆம் கட்ட கொடுப்பனவு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள பத்தி தான் பேசியிருக்கேன். இது தொடர்பான புதிய புதிய விஷயங்கள் வருகின்ற போது, அதையுமே அறிய தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து அடுத்த விஷயத்த பத்தி நாங்க பார்க்கலாம். இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, தரவுகள மீள் புதுப்பித்தல் என்ற ஒரு விஷயத்த தான் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மீளாய்வு வந்து நடக்கப் போகுது. இந்த அஸ்வெஸ்மைல வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் வந்து மீளாய்வு நடக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் வந்து இருக்குது. அப்ப அதனால எப்படியும் ஒவ்வொரு வருடங்களும் இந்த மீளாய்வு நடக்கும். அப்படி நடக்கின்ற போது தகவல்கள வந்து மீள் புதுப்பித்தல் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதாவது நீங்க இப்ப அஸ்வெஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவாகி, நீங்க கொடுப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பயனாளியாக இருக்கலாம். அல்லது கொடுப்பனவை பெறாத விண்ணப்பதாரியாக கூட இருக்கலாம். இவங்களுடைய தரவுகள வந்து மீள் புதுப்பித்தல்ன்றது வந்து ஒரு நடைமுறை வந்து நடக்க இருக்குது. இப்ப இதுல என்ன விஷயம் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுடைய கொடுப்பனவுகள் நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த கொடுப்பனவு காணாது. நான் இத எப்படி அதிகரிச்சுக் கொள்றது என்ற விஷயங்கள வந்து கேட்கிறீங்க. இப்ப கடந்த காலத்துல வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த கொடுப்பனவு காணாது, அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீடு எல்லாம் செய்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்படாம அதே கொடுப்பனவுலயும் இருந்திருக்கிறாங்க. குறைக்கப்பட்டும் இருந்திருக்கிறாங்க. இப்படியான நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அப்ப நிறைய பேர் வந்துட்டு எப்படி இத அதிகரிக்கலாம் என்ற ஒரு வழிய வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து இந்த மீளாய்வு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த மீளாய்வின் போது உங்களுடைய கொடுப்பனவு அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களுமே இருக்குது. அதாவது நீங்க தற்போது என்ன நிலைமையில இருக்கிறீங்க? உங்களோட தகவல்கள வந்து புதுப்பித்தல் செய்கின்ற போது, நீங்க இருந்தத விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறீங்களா? அல்லது கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்களா? இதையெல்லாம் வச்சுக்கொண்டு உங்களுடைய கொடுப்பனவ அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இதுல இருக்குதுன்றத வந்து சொல்லிக் கொள்ளலாம். இப்ப நீங்க அந்த கொடுப்பனவ அதிகரிக்கிறது சம்பந்தமா இப்ப பார்க்கின்ற போது, உதாரணமா வந்துட்டு நீங்க முதல் விண்ணப்பித்த பொழுது உங்களுடைய தகவல்கள வந்து பிழையா குடுத்திருக்கலாம். அறியாம காரணமாக பிழையா குடுத்திருக்கலாம். இதனாலேயே வந்து நிறைய பேருக்கு இனிமே கொடுப்பனவு கிடைக்காம இருக்கு. தகுதியே பெறாம இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நாங்க உண்மையாகவே வந்து இந்த மாதிரி கஷ்டத்துல தான் இருக்கோம்ன்றத வந்து நீங்க சொல்லலாம். உதாரணமா வந்து அத சான்றுபடுத்தக்கூடிய மாதிரி உங்களுடைய கரண்ட் பில். அத வந்து நீங்க காட்டலாம். எங்களுக்கு இவ்வளவு யூனிட் தான் போகுதுன்ற மாரியான விஷயங்கள். இப்படியான செயல்முறைகளின் மூலம் உங்களுடைய கொடுப்பனவுகள வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இதுக்குள்ள இருக்கு. இப்படியான விஷயங்கள் வந்துட்டு இந்த தரவுகளை மீள் புதுப்பித்தல் என்ற திட்டத்துக்குள்ள வந்து செயற்படுத்த போறாங்க. மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் என்னென்ன அப்படின்னு சொன்னா, இது யாருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே அஸ்பெஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவாகி பணம் பெற்றுக் கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு, பணம் பெறாதவங்களுக்கு. இப்படியே எல்லாரையுமே வந்து உள்வாங்கி தான் இந்த ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட இருக்குது. அதனால இந்த ஒரு சந்தர்ப்பத்தின் போது நீங்க இத வந்து மிஸ் பண்ணாம பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த தரவுகள மீள் புதுப்பிக்கிறதுக்கான அந்த திகதி வந்துட்டு ஒவ்வொரு பிரதேச செயலகத்தாலயும் வந்து அந்தந்த பிரிவுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அறிவிக்கப்படும். அதனால அப்படி அறிவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல தவறாம இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க செய்து கொள்ளுங்க. இறுதியாக வந்துட்டு இந்த கொடுப்பனவு அதிகரித்தது தொடர்பாக பேசியிருந்தேன். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த முதியவர்களுக்கான கொடுப்பனவு இது வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ரூ. 3000 அதிகரிக்கப்பட்டிருக்குது. அதேபோல அங்கவீனமுடையவர்கள், அதுபோல சிறுநீரக நோயாளிகள் இருவருக்குமான கொடுப்பனவு ரூ. 7,500 வந்து அதிகரிக்கப்பட்டிருக்குது. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
இப்ப ஒரு குடும்பத்துல வந்து 1க்கு மேற்பட்ட முதியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கான அந்த கொடுப்பனவு வந்து பெறுறதுக்கு அவங்க தகுதியானவங்கன்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு 2 வகையான கொடுப்பனவுகள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது அவங்க சிறுநீரக நோயாளியோ அல்லது அங்கவீனமுற்றவர்களோ இப்படியாக இருந்தாலும், அவங்க நலன்புரி நன்மைகள் சபை அதாவது இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருந்தாலுமே, அந்த கொடுப்பனவையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால 2 வகையான கொடுப்பனவுகள பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பத்துக்கும் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கும் என்றதையுமே வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இன்றைய காணொளியில வந்து பார்த்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்று சொன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதிர்பார்த்திருந்தாங்க. தொடர்ந்தும் இது சம்பந்தமாக புதிய விஷயங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக அறிய தர்றதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. என்ன நடக்குதுன்றது வந்து சில பேருக்கு அப்டேட் இல்லாம இருக்கும். அப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு அவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறேன். நன்றி.